ஃபெங்கல் புயல் வந்து உருவாயிருச்சுன்னு சொல்றாங்க. நாளை கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளாவே மழை பெய்யும் அப்படின்னு சொன்ன இடத்துல மழை பெய்யல. அதனால பொய்த்து போனதோ அப்படிங்கிற ஒரு கூற்று இருந்த நிலையில இப்ப உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. மழை எப்படி சார் இருக்கும், எந்தெந்த பகுதியில இருக்கும்? அதாவது முதல்ல அது உருவானது வந்து தாழ்வுபாதையாக உருவானதுலாம் இலங்கைக்கு தெற்கே தான். அந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு ஃபீடர் பேண்ட் ஒன்று வந்து மெட்ராஸில் வந்ததுனால தொடர்ந்து இருக்கும்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை. அடுத்தது வந்து அது வடக்கு நோக்கி நகர்ந்தது. அதன்படி இப்பொழுது நீங்கள் சொல்வது மூலம் தான் தெரிந்து கொண்டேன் அது புயலாக மாறிவிட்டது என்று பெயரிடப்பட்டுள்ளது ஃபெங்கல் என்று. அடுத்தது வந்து நம்ம கரையை நோக்கி தான் வரும். எங்கே கரையை கடக்குது என்பது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணும். காரணம் என்னென்னா, அந்த கணினி சார்ந்த கணிப்புகள் இதான ஒவ்வொரு இடத்துக்கு கொடுக்கும். அதனால் வானிலை பொறுத்தவரைக்கும், மையத்தை பொறுத்தவரைக்கும் மணிக்கு ஒரு முறை ஒவ்வொரு வானிலை கூடத்திலும் எந்த அளவுக்கு மாறுபாடு உள்ளது காற்றின் அழுத்தத்திலும் பார்ப்பாங்க. P20 24 hours ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. எங்கே அதிகமான மாறுபாடு உள்ளதோ அதற்கு அண்மையில் தான் கடக்கும்னு தெரியும். ஸோ அதை அவர்கள் அறிவிப்பார்கள். ஸோ அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் எங்கே கரை கடக்கிறது என்பது. அடுத்தது கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள்லாம் முதலில் மழையை கொடுக்கும். அதன் பிறகு உள்ள பயணித்து அது அரபிக்கடலை நோக்கி செல்வதன் காரணத்தினால மற்ற பகுதிகளுக்கு, குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.